ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடலை நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 5-6 ஏலக்காவும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். அதை சட்டியில் போட்டு நம்ம வெறும் சட்டியில் தான் போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கிறோம். லைட்டாக அது வறுத்தெடுக்கவும் அது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை அது கூட சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கிறோம். இது கூட நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்து உள்ளே போட்டு அதையும் சேர்த்து நம்ம மொத்தமாக இது பண்ணிடுறோம். அது நம்ம நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம அந்த லைட்டாக ஹீட்டோடு வச்சே பிடிச்சிடணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறக்கு வரும் பார்த்துக்கோங்க. அவ்வளோந்தான். இது வீட்டிலே செய்கிற ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குண்ணா.